அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. யாருடைய வாழ்க்கையில் தீராத பண கஷ்டம் இருக்குதோ அவங்கெல்லாம் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய ஒட்டுமொத்த பண கஷ்டமும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி நமக்கு அப்படி ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட 2 வீடியோக்கள் ஆல்ரெடி போட்டாச்சு. ஒன்று பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் கோவிலுக்கு போனாலும் போகாவிட்டாலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் பசுமாடு இருந்தாலும் சரி, இல்லை எறும்புகள் இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பொருள் மட்டும் நீங்கள் தானமாக கொடுங்க. இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல விதமான பிரச்சனைகளும் நீங்கும்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இன்று மாலை 4:30 6 மணிக்கு இடையே உள்ள பிரதோஷ நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இதை நீங்கள் சொல்வதன் மூலமாக தாங்கவே முடியாத பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருக்குது, தலைக்கு மேலே எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய தலையெழுத்தே மாறும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் மேலே சொன்ன 2 வீடியோனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு மார்ச் மாதத்தின் 16ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 2ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை நாளாக இருக்குது. திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கும் சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள்னு சொல்லலாம். இந்த நாளில் நமக்கு பிரதோஷமும் இருக்குது. சோமவார பிரதோஷங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். என்னுடைய சிறப்புகள் குறித்து ஏற்கனவே போட்ட 2 பதிவுகள்லேயே சொல்லிட்டேன். ஸோ நான் இதுலேயும் சொல்லலை. நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பதிவில் பாருங்கள். இதில் செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து மட்டும் பார்த்துடலாம். சரிங்களா? இன்றைக்கி நமக்கு இந்த சோமவார பிரதோஷத்தை தாண்டி 2 அப்படிங்கிற அற்புதமான எண் சேர்க்கை இருக்குது. இந்த சேர்க்கை கொண்ட நாளில் பணவரவுக்காக நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாலட்சுமி தாயாருக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 2. அந்த எண்ணானது இன்றைக்கி ஹை லெவலில் அணைஞ்சு விட்டப்பட்டதாக இருக்கும். சரி, எப்படி இந்த 2 சேர்க்கை இன்றைக்கி வந்திருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சந்திர பகவானுக்குரிய திங்கட்கிழமை நாளாக இருக்குது. அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது 2, அது ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவேட் ஆகிடும். அடுத்து பாருங்கள், இது பங்குனி மாதத்தின் 2ஆம் தேதி. இப்படி இந்த சேர்க்கை நமக்கு அம்சமாக அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் குருச்சந்திர சேர்க்கையும் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது. எப்படின்னு பார்த்திங்கன்னா, சந்திரனுக்குரிய கிழமை, அதே போல் மார்ச் மாதம் 3ஆவது மாதம், இது நம்ம எடுத்துக்கலாம். இது நமக்கு வாரம் வரும் தான், இருந்தாலும் தேதியில் 2ன்னு வந்திருக்குது இல்லையா? அப்போ சந்திரன் குரு இப்படி ஒரு அம்சம் நமக்கு அமைஞ்சிருக்குது. அதனால தான் பணம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கணும்னா இந்த நாளை கட்டியாக பிடிச்சிக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்கனாலும் தாராளமாக இதை செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன, இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தலாம். ஒரே ஒரு 2 ரூபாய் காசு மட்டும் எடுத்துக்கோங்க. 2 ரூபாய் காசு ஏன் எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, சந்தனுக்குரிய எண் 2, அதனால் இந்த காசு எடுத்துக்கிறது சிறப்பு. உங்கள்கிட்ட 2 ரூபாய் காசு இல்லைன்னா 1 ரூபாய் காசு 2 எடுத்துக்கோங்க. இதை சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. இந்த காசை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலும் இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலுமே அமைதியாக உட்காந்துக்கோங்க. யாரு கூடவும் பேசாதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுங்க. நல்லா மூச்சை ஒரு 4-5 முறை இழுத்து வெளியில் விடுங்க. அதன் பிறகு 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த காசை வச்சுக்கோங்க, வலது கை கொண்டு முடிக்கோங்க. நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை 22 முறை சொல்லுங்கள். கரெக்டாக 22 முறை சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. சொல்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா எண்ணிக்கை கணக்கு இல்லாமல் ஒரு 2 நிமிஷம் அப்படின்னு கணக்கு வச்சுட்டு எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை கூட நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? சரி, அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தலாம். ஸ்ரீம் பிரிசி, ஸ்ரீம் பிரிசி, ஸ்ரீம் பிரிசி. இதில் ஸ்ரீம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயனுடைய பீஜ மந்திரம். இதோட இந்த பிரிசி இதை நம்ம சேர்த்து சொல்லும்போது நமக்கு பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி தாறுமாற பணம் சேரும் அப்படின்னே சொல்லலாம். இதை நம்ம சொல்லணும். ஸ்ரீம் பிரிசி, ஸ்ரீம் பிரிசி அப்படின்னு சொல்லுங்கள். சொல்லி முடித்த பிறகு அப்படியே கண்களை மூடி உங்கள்கிட்ட நிறைய பணம் சேருது, உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் விசுவலைசேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த காசை இப்போது வீட்டில் தான் இருந்து இந்த மெத்தட் செஞ்சீங்கும்போது எடுத்துகிட்டு நீங்கள் அரிசி வச்சுருக்கக்கூடிய டப்பாவில் போட்டுருங்க. நல்லா ஆழமாக அரிசி தோண்டி அதுக்குள்ளே இதை நீங்கள் புதைச்சி வச்சுருங்க.
எப்போதுமே அரிசி பானையில் காசு போட்டு வைக்கிறது நல்ல ஒரு பணவரவு வந்து நமக்கு கொடுக்கும். சரிங்களா? அதுவும் திங்கட்கிழமை நாளில் இந்த மாதிரி செய்கிறது சிறப்பு. ஏன்னா சந்திரனுக்குரிய தானியம்னு பார்க்கும்போது அரிசி. இன்றைக்கி நமக்கு சோமவார பிரதோஷம், திங்கட்கிழமை 2 எண் சேர்க்கை எல்லாம் இருக்கிறதுனால இந்த 2 ரூபா காசை நம்ம அரிசி டப்பாக்குள்ளே போட்டு வைக்கிறது நல்லது. இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறவங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்களாம் இந்த ஸ்ரீம்பரிசிங்கிறத 2 ரூபா காசை வச்சுட்டு சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஆஃபீஸ்லேயும் சொல்லலாம். சொல்லி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பொறுமையாக கூட நீங்கள் உங்கள் வீட்டு அரிசி பானையில் வந்து போட்டு வைக்கலாம். இல்லைனா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கூட ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு இதை சொல்லிவிட்டு கையோட அரிசி டப்பாக்குள்ளே வந்து போட்டு வைக்கலாம். மொத்தத்தில் இன்றைக்கி நீங்கள் இந்த 2 ரூபாயை பயன்படுத்துறது, அதே போல் இந்த ஸ்ரீம்பரிசி சொல்கிறது, அரிசி டப்பாக்குள்ளே போட்டு வைக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். நான் ஏற்கனவே காலையில் 2 பதிவு போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? அதை நீங்கள் செஞ்சாலும் இல்லை செய்ய முடியாமல் போனாலுமே இது ரொம்ப எளிமையாக இருக்கிறதுனால எதையாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் பணம் அப்படிங்கிறது பல்கி பெருகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படிங்கும்போது கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.